மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். This festive season, travel the world with Grand Royal Tours. தேவை, உடல் தேவை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு இது ஒரு மீடியாவாக இருக்கிறதுனால நான் ஒரு அமைப்பில் சொல்கிறேன். அதாவது உடல் தேவைங்கிறது, உடல் இச்சைங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த 7ஆம் இடத்துல பொதுவாகவே சனி திக்பலம் பெறுகிறார். அவர் உட்காரும் போதே அந்த இடத்துல தாரதோஷத்தை கொடுத்துட்றாரு. இது நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்துக்கும் நிவர்த்தி இருக்குது. நான் இப்போ சொன்ன விதிகளை மட்டும் எடுத்து ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டு பிரச்சனைன்னு நினச்சிக்காதீங்க. ஒருத்த மட்டும் ரொம்ப வித்தியாசமாக சிந்திச்சு ஒரு மாற்றி யோசித்து ஒரு விஷயத்தை அணுகக்கூடியவனாக இருப்பான். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது நல்ல ஒரு தன்மையில் இருக்கும். அப்போ யாரெல்லாம் பெரியவங்களோட ஒரு ஆசீர்வாதம், ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்குது. அப்போ உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள சினிமாக்கு போகலான்னு கூப்பிட்டா அவங்க வாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா நாங்கள் சொல்லுவோம் குறையுள்ள வீட்டில் திருமணம் செய்க. அப்படின்னா நீங்கள் ஒரு முடியாதவங்களை போய் கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது. அந்த குறைங்கிறது எப்படியெல்லாம் இருக்கலாங்கிற விதிவிலக்குகள் இருக்குது. அது என்னன்னா, இதே இந்த இடைவெளி 43 டிகிரிக்கு அதிகமாக போகும்போதும் அவர்களுக்கும் திருமணம் மறுக்கப்படுகிறது. அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ திருமணத்தடை ஏன் ஏற்படுது? ஒரு ஜாதகருக்கு திருமணத்தடை ஏற்படுறதுக்கான அந்த காரணம் என்ன? இப்போ இந்த திருமண தடையை நீங்கள் கேட்டிருக்கீங்க. திருமணம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பான ஒரு விஷயமாக நம்ம பெரியவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் அதை ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் இல்லாத சுத்த ஜாதகங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா வரன் அமைகிறதுல நிறைய தொந்தரவுகள் இருக்குது. என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், ஏன்னா அந்த இடத்த எந்த கிரகமும் பார்க்கலைன்னா அது கொஞ்சம் சங்கடம் தான். அப்போ அந்த 7ஆம் இடத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்வை செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி பார்வை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய திசாவாவது புத்தியாவது வரும்போது நிச்சயமாக திருமணம் நடக்கும். அது எவ்வளோ பெரிய தொந்தரவு இருந்தாலும். இது போக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் தடையாக இருக்கிறது. அதே போல் மிக முக்கியமான இன்னொரு தோஷமாக கருதப்படுவது பார்த்தீங்கன்னா கலத்திர தோஷம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்றது, அதாவது காரக கிரகம் பாவகத்தில் போய் அமர்வதை காரக பாவக நாஸ்தின்னு சொல்லுவோம். அந்த சுக்கிரன் தான் நம்ம கல்யாணம் முடியறதுக்கு உண்டான ஒரு காரக கிரகமாக கருதப்படுகிறது. அவர் போயிட்டு அந்த பாவகத்திலே உட்காந்துட்டாருன்னா அதுவும் தொந்தரவு. அதே மாதிரி 7ஆம் இடத்தில் தனித்த குரு, இதுக்கு எடுத்துக்காட்டு மறைந்த முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள். கடைசி வரைக்குமே அவங்கள செல்வி ஜெயலலிதானே கூப்பிட்டோம். ஏன்னா மிதுன லக்னம், லக்னத்துக்கு 7ல குரு. இந்த தனித்த குரு பொதுவாக திருமணத்தை நடத்தி தருவதில்லை. இந்த குருவோட ஏதாவது கிரகங்கள் இணையணும், கன்ஜெக்ட் ஆகணும். ஏன்னா அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்றாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இந்த தன்மைகள் மட்டும் கிடையாது, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் உண்டான இடைவெளி ரொம்ப அணுக்கமா இருந்தது, அதாவது ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது உயிரணுக்கள் சிதைக்கப்படுகிறது, ஒரு ஆணுக்கு பிரச்சனையாகுது. இதே இந்த இடைவெளி 43 டிகிரிக்கு அதிகமாக போகும்போதும் அவர்களுக்கும் திருமணம் மறுக்கப்படுகிறது. அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்றதுலேயே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை. சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமான இடைவெளி 43 பாகைக்கு அப்புறம் விலகிருச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் திருமணத்துல காட்டுறது கிடையாது. இது போக பார்த்தீங்கன்னா வழி வழியா குடும்பத்துல இருதார தோஷம், பலதார தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பலதார தோஷத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரோ அவரோட ஒரு 2-3 கிரகம் சேர்ந்து இருந்ததுன்னா இது பலதார தோஷம். அதே மாதிரி இருதார தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ஒரு வக்ர கிரகம் இருக்கு, 7ஆம் இடத்துல சனி பகவான் நிற்கிறார், ஒரு ஆட்சி பலம் பெற்று நின்னாருன்னா ரொம்ப தொந்தரவு. அப்ப அந்த 7ஆம் இடத்துல பொதுவாகவே சனி திக்பலம் பெறுகிறார். அவர் உட்காரும் போதே அந்த இடத்துல தாரதோஷத்தை கொடுத்துட்றாரு. இது நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்துக்கும் நிவர்த்தி இருக்கு. நான் இப்ப சொன்ன விதிகளை மட்டும் எடுத்து ஒரு ஜாதகத்துல பார்த்துட்டு பிரச்சனைன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த விதிகளுக்கு அழகா நிறைய விதி விலக்குகள் இருக்கு. அதை ஒரு தகுந்த ஜோதிடரால மட்டும்தான் கண்டுபிடிச்சு அதற்குண்டான பரிகார விஷயங்களை சொல்ல முடியும். இப்போ நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி சில அமைப்புகள்ல சொன்னீங்க. இப்போ தோஷம்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ தோஷம்னால திருமணம் தடைபடுது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய விளக்கம் என்ன? இப்போ தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பராசர முனிவர் ஏகப்பட்ட, அதாவது அவர் எழுதும்போது எதையுமே தோஷமா சொல்லலை, யோகமாக தான் சொல்லிட்டு போனார். தோஷங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை.
நம்ம மக்கள் வந்து அதை தோஷமா கொண்டு வர்றாங்க. இப்போ உதாரணத்திற்கு செவ்வாய் தோஷம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ரத்தத்தினுடைய அளவு, ரத்தத்தினுடைய ஒரு தன்மைங்கிறது ஒரு மாறுபாட்டில் இருக்கும். மாறுபாடுனா ஒரு ஸ்பீடா இருப்பாங்க அவங்க, ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. உடல் தேவை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு இது ஒரு மீடியாவா இருக்கிறதுனால நான் ஒரு அமைப்புல சொல்றேன். அதாவது உடல் தேவைங்கிறது, உடல் இச்சைங்கிறது அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ செவ்வாய் தோஷம் உடையவர்களுக்கு அதே தன்மையில் உள்ள ஒரு ஆணையோ பெண்ணையோ நீங்க வந்து மேட்ச் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் அதுதான். அதே மாதிரி ராகு கேது தோஷம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு வகையில யோகம் தான். லக்னத்திலையும் 7லயும் இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு திங்கிங் இருக்கிறவங்க இந்த ராகு கேது அமைப்பில் உள்ளவங்க. இவங்க எப்படின்னா ஒரே நேரத்தில் பலவிதமான சிந்தனைகள். இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே இருப்போம், ஒருத்த மட்டும் ரொம்ப வித்தியாசமா சிந்திச்சு ஒரு மாற்றி யோசிச்சு ஒரு விஷயத்தை அணுகக்கூடியவனா இருப்பான். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது நல்ல ஒரு தன்மையில இருக்கும். அப்போ யாரெல்லாம் வந்து பெரியவங்களோட ஒரு ஆசீர்வாதம், ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்முடைய பெரியவர்கள் முன்னோர்கள் தான். ஏன்னா அந்த ராகு கேது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது. உங்க உடம்புல இருக்கக்கூடிய குரோமோசோமோட தீர்மானம் தான் இந்த ராகு கேதுவா சொல்லப்படுது. அப்போ இந்த ராகு கேது தன்மையில உள்ளவங்களுமே பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தோஷமா இருக்காங்களோ இன்னொரு தோஷமான ஒரு ஜாதகத்தை இணைக்கணும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா உங்க உடல் தன்மை ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ங்கிறது உள்ள ஒரு அலைன்மெண்ட்டுங்கிறது அதே மாதிரி அலைன்மெண்ட்ல உள்ள ஒரு பொண்ணை நீங்க சேர்க்கும் போது மட்டும்தான் ஃபுல்ஃபில்ட் ஆவீங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணத்திற்கு உங்களுக்கு லக்னத்துல ராகு இருக்கு, 7ஆம் இடத்துல கேது இருக்கு. அப்போ உங்க மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள சினிமாக்கு போலான்னு கூப்பிட்டா அவங்க வாங்க கோயிலுக்கு போலான்னு சொல்லுவாங்க. இதுதான் ராகு கேதுவோட மேஜிக். அப்ப இதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது நீங்க எங்ககிட்ட ஜாதகத்தை கொடுக்கும்போது, ஐயா உங்க ஜாதகம் எப்படி இருக்கு, மனைவி இப்படித்தான் வருவாங்க. அப்போ உதாரணத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னா நாங்க சொல்லுவோம் குறையுள்ள வீட்டில் திருமணம் செய்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு முடியாதவங்களை போய் கல்யாணம் பண்ணுங்க அப்படிங்கிறது கிடையாது. அந்த குறைங்கிறது எப்படியெல்லாம் இருக்கலாங்கிற விதிவிலக்குகள் இருக்கு. அது என்னன்னா அவங்க வீட்டுல யாருக்காவது ஒரு குறை இருக்கணும். ஒரு ஒரு அவங்க வீட்டில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு அம்மா இருக்கலாம், இல்லை அப்பா இருக்கலாம், இல்லை வெறும் பொம்பளை பிள்ளைங்களா இருப்பாங்க, இல்லை பசங்க இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ இதில் ஏதோ ஒரு பேராமீட்டரில் செக் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ இதே மாதிரி திசைகளை சொல்லுவோம் நாங்கள், 7ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த திசையில இருந்து தான் உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு. அப்போ தோஷம்ங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது, உங்கள் ஜாதகத்தில் இல்லை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே உங்கள் தன்மையில் வந்து இப்போது இந்த தோஷத்தை இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, ஜாதகத்தில் என்ன சொல்கிறோன்னா, ஆணுக்கு வந்து தோஷத்தினுடைய அளவீடு எப்படி இருக்கோ பெண்ணுக்கு அதை விட குறைவாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. தோஷ சாமியம்னே ஒன்று இருக்கு. திருமண பொருத்தத்துக்கு அப்புறம் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் தோஷ சாமியம். இதுல பெண்ணுடைய தோஷத்தினுடைய அளவீடு மிக குறைவாக இருக்க வேண்டும். ஏன்னா அவ வம்ச விருத்திக்காக சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால ஆணுடைய தோஷத்தினுடைய அளவை விட பெண்ணுடைய தோஷத்தினுடைய அளவீடு கம்மியா இருக்கணும். அப்ப இந்த தோஷத்தை வந்து பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு இருந்து இன்னொரு ஆளுக்கு இல்லாம இருந்ததுன்னா அது பயங்கர பிரச்சனையில வரும். மேம், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரியான தோஷம், அந்த பாவகம், அந்த ஜாதக கட்டம் இதெல்லாம் சொன்னீங்க. இப்போது சுத்த ஜாதகம் அப்படின்னுலாம் இருக்கு இல்லையா, எந்த விதமான தோஷமோ இல்லை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஜாதகத்துக்கும் திருமணம் வந்து நீண்டு போகுது இல்லையா, தாமதமாகுது இல்லையா, அது எதனால்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோஷம் அப்படிங்கிறது மேஜராக நம்ம சொன்னோம், இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம். செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல இருக்கும்போது இந்த செவ்வாய் வந்து ரொம்ப தோஷத்தை தர்றாரு. அதே மாதிரி லக்னத்திலையும் 7லையும் 2லையும் 8லையும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து தோஷத்தை அதிகமாக தர்றாங்க. இது மாதிரி இல்லாத ஜாதகத்தை தான் நம்ம சுத்த ஜாதகம்னு சொல்றோம். அது ஏன் வந்து அதிகமாக போகுது டைம் பீரியட் அப்படின்னா, இப்போ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோஷ ஜாதகங்கள் தான் அதிகமாக இருக்கு. இந்த சுத்த ஜாதகங்கள் காண்பது அரிதாக இருக்கு. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா சில பேராமீட்டர்ஸ் வச்சுட்டு பொண்ணு தேடுறதுலையோ, இப்போ பொண்ணுங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ் அதிகமாகிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் லிமிட் வந்து அதிகமாகிட்டு போகுது. சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகத்தோட தான் இணைக்கணும். அந்த மாதிரி தான் பேரண்ட்ஸே நிறைய வர்றாங்க. இப்போ அவங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக தசாபுத்தி சந்தி வரைக்குமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேரண்ட்ஸ். இப்போ இந்த யூடியூபோட ஒரு வருகையினால ஜோதிடர்களுக்கு உண்டான ஒரு வேலை அப்படிங்கிறத நீங்கள் நிறைய குறைச்சி கொடுத்துட்டீங்கன்னே சொல்லலாம். உங்களை மாதிரி நிறைய சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள், அதாவது இந்த யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருக்க ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணிட்டீங்க. ஒரு பட்டி தொட்டியில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தினுடைய நுணுக்கங்களை தெரிந்து வைத்துள்ளார்கள். ஜோதிடரை விட வந்து எனக்கு ஒரு பேரண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. அவங்க வந்து சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. மேடம், இந்த மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு வந்து பையனோட ஜாதகத்தில் லக்னாதிபதியும் நீசமாக இருக்கிறது, 2ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவில் இருக்காரு, இந்த பையனை வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து கேட்டு அவங்களே வர்றாங்க
சொல்கிறாங்க, எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த ஜாதகம் இப்படி இருக்கே அப்படின்னு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னம்மா இது இப்படிலாம் இவ்வளோ டீட்டெயில்டாக கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபினுடைய சமீபத்திய ஒரு எழுச்சி. எல்லாருமே வந்து இந்த ஜாதகங்களை நுணுக்கமாக பேசும்போது அதை தெரிந்து வைத்துக்கொண்டு மக்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கேயே ஃபில்டராக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, குடும்பத்தில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. அந்த இடத்துல எது தடையாக இருக்குன்னு பாருங்கள். அவங்க தெரிஞ்சு வச்சிருக்க அந்த விஷயத்தை உள்ளே இன்புட் பண்ணுறாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா எடுத்த உடனே நீங்கள் அந்த மாதிரி பார்க்காதீங்க. உங்கள் ஜாதகத்தையும் அந்த ஜாதகத்தையும் நாங்கள் சொல்கிற சில பேராமீட்டரை மட்டும் பார்த்துட்டு எங்ககிட்ட கொடுங்க. நாங்கள் பார்த்து உண்மையிலேயே பொருத்தம் நல்லா இருக்கா என்ன ஏதுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தர்றோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு எஜுகேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அவங்க சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து பொதுமக்கள் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, மேலெழுந்த வாரியாக பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரியும். எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் அதுக்கு உண்டான ஒரு தீர்வுகளை உங்களுக்கு கொடுக்க முடியும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி திருமணம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, நேர நிற்க வழி இல்லாட்டியும் சாஞ்சு நிற்கவாவது ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏதோ ஒரு தடை, அதை வந்து பரிகாரம் மூலமாக சரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான பரிகார ஸ்தலங்கள் இருக்கா, கோவில் தரிசனங்கள் இருக்கா? ஒரு அருமையான ஒரு கேள்வி. எனக்குமே வந்து இதை எங்கேயாவது ஒரு விஷயம் சொல்லும்போது 4 பேருக்கு அது நல்ல விஷயங்களா கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தெய்வத்தினுடைய திருமணங்கள் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த திருமணம் நடந்து முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்க்கணும். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல பரிகாரம். இது வந்து தெய்வத்தினுடைய திருமணங்கள்னு கிடையாது. உங்கள் குடும்பங்களில் இன்றைக்கி வந்து நிறைய பிள்ளைங்க அது பண்ணுறது கிடையாது. ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த வீட்டில் ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா இதில் யாராவது 2 பேர் வந்து வேலை நிமித்தமாக லீவ் போட்டு வர முடியலன்னு வரமாட்டாங்க. மிச்சம் இருக்க 3 பேரை அட்டன் பண்ணுறதுக்கு நாள் சாயங்காலம் போய் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அந்த அடுத்த நாள் தாலி கட்டுற நிகழ்வை பார்ப்பவர்கள் அருகி விட்டார்கள். இது வந்து ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி திருமண தடை உள்ளவர்கள் ஒரு திருமணம் நடப்பதற்கு அந்த காலையில் அந்த ஒரு ஆரம்பத்தின் முதல்ல இருந்து அந்த திருமணம் தாலி கட்டி முடியக்கூடிய நிகழ்வு வரைக்கும் முதல் வரிசையில் உட்காந்து இப்படி பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அந்த வருஷம் முடியறதுக்குள்ளே கல்யாணம் ஆகலைன்னா அப்புறம் நீங்கள் கேளுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னும் சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு சுப விஷயத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போய் பார்க்க வைக்கிறது இன்றைக்கும் நம்ம ஊரில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கிறேன். அதே போல் தெய்வ திருமணங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, பள்ளியறை பூஜைன்னு இருக்குது. இங்கே நீங்கள் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, கபாலீஸ்வரர் கோயில் மாதிரியான பெரிய கோயில்களில் புராதனமான சிவன் ஆலயங்களில் பள்ளியறை பூஜை நடத்துவாங்க. இந்த பள்ளியறை பூஜைங்கிறது வந்து அர்த்தஜாம பூஜையாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்துக்கு நீங்கள் சிவாலயத்துக்கு போயிடணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாள் காத்துட்ருப்பா. அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் அம்பாள் அழகாக காத்துட்ருப்பாங்க. ஐயாவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சிவகணங்கள் வாத்தியம் முழங்க அப்படியே தூக்கிட்டு ஓடி வருவாங்க. அந்த சிவ தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவை அப்படியே தூக்கிட்டு ஓடி வருவாங்க அந்த ஊஞ்சல் மண்டபத்தில் கொண்டு வந்து. ஏன்னா அம்மா அங்கே காத்துட்டு இருக்காங்களாம். அதனால் ஐயாவை வந்து இந்த பூஜை முடிஞ்சோடனே எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க. அவங்க கூட நிறைய பேர் வந்து திருவாசகம் பாடிட்டே வருவாங்க. அந்த பள்ளியறை பூஜையை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த பள்ளியறை பூஜை நிகழ்வையும் பார்க்கும்போது திருமணம் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் தடையா, உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கா, இந்த எல்லா விதமான நிகழ்வுக்கும் ஒரு ஒற்றை தீர்வாக இந்த பள்ளியறை பூஜை சொல்லப்படுகிறது. அது வந்து உங்களுக்கு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூ இருந்தாலும் இதை போய் பாருங்கள். நிச்சயமாக அங்கே ஒரு பாயாசம் தருவாங்க. அது வந்து அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அந்த பாயாசம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை எவ்வளோ ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அந்த தடை நீங்கும். அதே போல் வந்து சுயம்வர கலா பார்வதி யாகம்னு சொல்கிறாங்க. இந்த யாகத்தை மிக பொருட்செலவு செய்து நீங்கள் செய்ய முடியாவிட்டாலும் அந்த யாகம் எங்கேனும் நடப்பதாக நீங்கள் கேள்விப்படும் போது அங்கே போய் கலந்துக்கிட்டீங்கனாலும் இந்த திருமண தடை அகலும். இது போக நிறைய கோயில்கள் இருக்கிறது. என்ன கேட்டால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கல்யாண சுப்பிரமணியர்னு சொல்லக்கூடிய வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராக பக்கத்தில் இருக்கார் அப்படின்னா அவரை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் இலுப்ப எண்ணெயில் 2 தீபம் போட்டு செண்பகப்பூ மலர சாற்றி அவருக்கு வந்து இந்த பொண்ணு பேரில் ஒரு 9 வாரம் தொடர்ச்சியாக அர்ச்சனை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக திருமண தடை அகலும். பசங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் காலையில் 6 to 7 இந்த நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு நல்ல வந்து சுகந்தமான மலர்கள், அது வந்து முக்கியமாக தாமரைப்பூ அந்த அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம், செந்தாமரை மலர், அதே போல் நீங்கள் வந்து மல்லிகை பூ சாற்றலாம், நல்ல வாசனையுள்ள ரோஜா பூ சாற்றலாம். இதெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு சாற்றிட்டு 2 நெய் தீபம் போட்டு இந்த பையன் பேரில் வந்து ஒரு 6 வாரத்திலேருந்து 9 வாரம் வரைக்கும் அர்ச்சனை பண்ணிக்கலாம். இதுவும் வந்து திருமண தடை அகலக்கூடிய ஒரு அழகான ஒரு பரிகாரமாக இருக்குது.
அதே மாதிரி திருமணத்தடை நீக்கக்கூடிய சிறப்பான சிவஸ்தலமாக திருவீழி மலலை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருவீழி நாதேஸ்வரர், அவரை வந்து மாப்பிள்ளை சிவன்னே சொல்றாங்க. சுவாமி வந்து மாப்பிள்ளையாகவே அங்க காட்சியளிக்கிறார். அந்த கோயிலுக்கு போய் இந்த திருமணத்தடை நீங்குவதற்கு வேண்டுவதும் சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க திருமழப்பாடி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாத சுவாமி கோயில், அங்கே நந்திக்கு கல்யாணம் நடக்கும். அந்த நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம்னே ஒரு பழமொழி இருக்குது. அங்கே போயிட்டு வர்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான திருமண தடை அகலக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்குது. தொன்று தொட்டு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணஞ்சேரி மணக்குள விநாயகர், அங்கே போய் மாலை போட்டு வேண்டிக்கும் போது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிறதா, எங்கள் கல்யாணத்துக்கு கூட வந்து என் கணவருக்காக அதை வேண்டிக்கிட்டதா பெரியவங்க சொல்லுவாங்க. வேண்டிக்கிட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அங்கே போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு இன்றைக்கும் ஐதீகம் இருக்குது. திருமணஞ்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர், அங்கேயும் சென்று மனதார பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக திருமணத்தடை அகழ்வதாக சொல்கிறார்கள். இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் அனைத்தையுமே உங்களுடைய முழு மனதோடு முழு ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் செய்யணும். அது போக உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அருகில் உள்ள ஒரு ஜோதிடருக்கு பார்த்து நீங்கள் வந்து அந்த நிவர்த்திகளையும் பண்ணிட்டு இந்த விஷயங்களை பண்ணும்போது நிச்சயமாக திருமணத்தடை 100% அகலும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திருமணத்தடை குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். This festive season, travel the world with Grand Royal Tours.